This is regarding a public, very important, urgent matter that I have noticed. அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ 280க்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர். யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பானது இது தமிழில் குறிப்பிடுகின்றேன். என்னுடைய உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் காலை 9:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் ஆரம்பமாகி இருந்தன. இந்த நேரத்தில் பிரதி சபாநாயகருடைய தலைமையில் அமர்வுகள் ஆரம்பமாகி இருந்த நிலையில் புதிய சபாநாயகர் இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். முன்னைய சபாநாயகருடைய பதவி நிலை தொடர்பாக எழுந்த சர்ச்சை காரணமாக அவர் தன்னுடைய பதவியிலிருந்து பதவி விலகி இருந்தார். அதே சமயம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்மொழிந்திருந்தார் அவருடைய பெயரை. அதே சமயம் நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அங்கே புதிய சபாநாயகருக்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் கேள்விக்குரிய பதிலான இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையிலே ஊழியர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தொடர்பாக கதைக்க முற்பட்டிருந்தார். I would like to raise a point of order according to the article section number 19 of the standing order. This is regarding a public, very important, urgent matter that I have noticed last couple of days, and then I notified the Honorable Health Minister also today morning in writing. This is regarding teaching hospital Jaffna. I would like to say this in Tamil because most of my people will listen this. This is not a point of order. මේක අපි වෙනම සාකච්ඡා කරන්න පුළුවන්. මේක ඒකට අදාළ එකක් නෙවෙයි. ගරු ராமநாதன் அவர்கள் point of order according to the உறுப்புரை பிரிவு 19 படி ஒரு ஒழுங்கு பிரச்சனை. இது பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவசர விடயம். சில தினங்களுக்கு முன்பு நான் கௌரவ சுகாதார அமைச்சருக்கும் அறிவித்தேன். இன்று காலையில் எழுத்தின் மூலம் நான் அறிவித்தேன். யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பானது இது தமிழில் குறிப்பிடுகின்றேன். என்னுடைய அதிகமானவர்கள் இதை செவிமடுப்பார்கள் என்பதால் தமிழில் பேச விரும்புகிறேன். அப்போது அங்கே குறுக்கிட்டிருந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை அல்ல, இது தொடர்பாக நாங்கள் பிறகு பேசலாம் என்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த உரை அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருந்தது. இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல, இது வேறு விடயமாக நாங்கள் இதை பற்றி பேசலாம். இது தொடர்புடையது அல்ல. அதே நேரம் அங்கே மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரசமானியின் சாணக்கியன் அவர்கள் சில கேள்விகள் எழுப்பியிருந்தார். மயிலத்தமடு பிரச்சனை தொடர்பாகவும் அதற்குரிய தீர்வுகள் என்ன என்பது தொடர்பாகவும் அங்கே பல கேள்விகளை அவர் அங்கே முன்வைத்திருந்தார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, உண்மையிலே இது இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை, இது தீர்மானம். கௌரவ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. அவர் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமாக இருக்கும் என்றதையும் சொல்லி, இந்த மேச்சத்தரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேய்ச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இது ஒரு அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால அடித்து என்னுடைய முதுகெலும்பை உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது. அந்த வகையிலே இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்தமடு, அதே போல கெவிலியாமடு, அதே போல மட்டக்களப்புலே உன்னிச்சை, மேசைக்கல் பிரதேசம், கருவாச்சோலை, இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்களிலே மேய்ச்சத்தரை பிரச்சனை இருக்கு. நான் அம்பாறை மாவட்டத்திலையும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்கு, திருவோணமலையிலையும் இருக்கு. அப்ப இந்த மேய்ச்சல் தரை இந்த நிலங்களை ஒரு மேய்ச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான்
நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு 2010ஆம் ஆண்டிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க. நான் இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம், இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது ஃபாரஸ்டோட சம்பந்தப்பட்டது, இல்லைண்டா ஃபாரஸ்ட் சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது, இல்லாட்டி ஃபாரஸ்டும் மகாவலியும் 2 பேரும் இணைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி இது அரச நிலம் என்று. ஆனால் இந்த மயிலத்தமடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால், மயிலத்தமடு இருக்கிற பிரதேசத்தில் 26,000 ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்தில் இருக்கு. எத்தனையோ ஆண்டுகளாக பெரும்போக செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலே இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம். அந்த நேரத்திலே 3000 ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் மயிலத்தமடுவிலே மட்டும் 6000 ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி, நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதலாவது ஸ்டெப்லே இருந்து மீண்டும் நாங்கள் ප්‍රශ්නේ තමයි යහන්නේ. මොකද ප්‍රශ්නේ බැරෑරුම් ප්‍රශ්නයක් මුළු ප්‍රශ්නේ කිව්වේ නැත්නම් නිකන් ප්‍රශ්නේ අහලා වැඩක් නැහැ කතානායකතුමා. அந்த வகையிலே இது இந்த இருந்து ஆரம்பிக்க போறோமா இல்லை என்று சொன்னால் கடந்த அரசாங்கம் அந்த முன்னெடுத்து வந்த செயல்பாடுகளை அதிலே இருந்து நாங்கள் தொடர போறோமான்றதான் முதலாவது கேள்வி. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாங்கள் புதிதாக ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியதை செயற்படுத்துவதா உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகின்றோம். உண்மையிலே நீங்கள் அறிவீர்கள், இது தொடர்ந்து எழுகின்ற பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் கூறிய ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு கூறுணர்வு மிக்க பிரச்சனையும் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் புதிதாக ஆரம்பிப்பது என்ற விடயமில்லை. தகவல்கள் சொல்வதாயின் மேலும் ஓலப்பத்து தெற்கு பிரதேசம் மயிலத்தமடு பிரதேசம் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளுடைய அந்த மேய்ச்சல் தறிகள் காணப்படுகிறது. ஏற்கனவே மகாவலி அதிகார சபை 1300 அளவான ஏக்கர் அந்த எல்லைக்கற்களை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய அதே போன்று வன பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு சொந்தமான காணிகளுக்கு கால்நடைகள் உட்பட அந்த உணவுக்காக நாங்கள் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். தற்காலிகமாக இந்த வர்த்தமானி பிரிப்பதற்கு முன்பாக வன பாதுகாப்பு திணைக்களம் இது தொடர்பாக அந்த விவசாயிகளுக்கு காணிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் இது புதிதாக ஆரம்பிப்பது என்ற விடயம் நாங்கள் கலந்துரையாடல் மட்டத்தில் தான் காணப்படுது. ஒரு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதேச செயலாளர்கள் மூலமாக இது தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்களுக்கு இடையில் கலந்துரை இடம்பெற்று வருகின்றன. ஒரு செயல்முறை இடம்பெற்று வருகின்றன. சில சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாநாயகர்களே, என்னுடைய 2வது கேள்வி என்னென்று சொன்னால், சரி, கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம். அந்த வகையில் இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிவுகளை நாங்கள் தாரோம். ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்டஈடு வழங்குவது, கம்பன்சேஷன், இந்த நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ 280க்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர். நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே 13 பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. இன்று வரைக்கும் அதிலே 7 பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்டஈடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நஷ்டஈடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பியும் அந்த நஷ்டஈடு வழங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் கெவிலியாமடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த ஃபாரஸ்ட் யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை செய்து வித்து பல குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார். அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டஈடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டஈடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால், வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் கால அவகாசம் கொடுத்திருக்கு பெரும்போச்சையிலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர். அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கான்றதான் என்னுடைய 2வது கேள்வி.
நான் நினைக்கின்றேன் அவர் நட்டையீடு நடவடிக்கை தொடர்பான விடயம் அந்த வினாத்துறை திட்டவட்டம் எனக்கு பதிலொன்று அளிக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வினா தொடர்பாக கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது ஒரு சிக்கல் வாய்ந்த பிரச்சனை, தொடர்ந்து இழுவரியில் இருக்கின்ற பிரச்சனை, அதே போன்று கூறுநூல் மிக்க பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் உண்மையிலே அமைச்சு மட்டத்திலே நாங்கள் இது தொடர்பாக சிறந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுதான் எங்களுடைய நோக்காக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கால்நடை வளங்கள் தொடர்பாகவும் மிகவும் தேவைப்பாடு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளும். அதுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய நோக்கம் இருக்கின்றது, தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை, இந்த வினா பெரும்பாலான இடங்களிலே அந்தாதபுரம் போன்ற பல இடங்களில் இந்த பிரச்சனை, மேய்ச்சல் பிரச்சனை, இந்த கால்நடைகள் உணவு பிரச்சனை எழுந்திருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் ஒரு நிலைபெறான பதிலை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த தரப்பினோடு பல நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த நிறுவனங்களுடன் நாங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு ஒரு உறுதியான பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். அமைச்சுடன் இணைந்து நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை அறியத்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று அவர் பல விடயங்களை முன்வைத்தார். இந்த பிரச்சனையுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடத்துக்கு மாத்திரம் பதிலளிக்க முடியும். அந்த வரையறைக்குள்ளே எங்களுடைய அமைச்சு இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.